ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டேவித் ஹாரிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு சிக்கன் செய்வது எப்படி. அது எனக்கே தெரியாது, நானே வீடியோவில் பார்த்து தான் பண்ணுறேன். காலையில் வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஷார்ட் வந்தது எனக்கு. ஷார்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்க்கும்போது செட்டிநாடு சிக்கன் செய்வது எப்படின்ட்டு தாமோ சார் வந்து குக் வித் கோமாளியில் சொன்னதை பற்றி ஒரு மேம் வந்து செஞ்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது சாப்பிடலாமா அப்படின்ற வருது எனக்கு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வீடியோவில் செட்டிநாடு சிக்கன் பண்ணுவது எப்படி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. நல்லா இருந்தால் ஓகே, நல்லா இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இப்போ ஸ்டவ் சூடான அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒன் செகண்ட் வீடியோவில் பார்த்துக்கிறேன். இது என்ன இது? அரே நீ அப்பா. ஃபர்ஸ்ட் வந்து 2 மிளகா, கூடவே கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக சேர்க்கணும். எனக்கு ஸ்பைஸ் அந்த அளவுக்கு ஆகாது. கொஞ்சம் மிளகு, அது கூட கொஞ்சம் தேங்காய், கல்பாசி, அண்ட் தென் அந்த ஸ்டாரில் வர அந்த பட்டையோ ஏதோ ஒன்று வருமே, என்னது மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்குமே, பூ மாதிரி. ஸ்டார் பூ தான் சொல்லுவாங்க. ஸ்டார் பூ வாங்க. அதுக்கப்புறமா வந்து பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய். இது என்னது மாதிரி? ஜாதி பூ. ஜாதி பச்சடி, பத்திரி. பத்திரியோ ஒத்திரியோ. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. அதெல்லாம் போட்டு சும்மா அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஓண்டு எடுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ். இது கூடவே வந்து கொஞ்சம் தனியாவை தனியாக போட்டுப்போம். அப்புறமா கொஞ்சோண்டு கடலை பருப்பு. அளவெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் வேறு வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் அன் என்டர்டைன்மெண்ட் வீடியோ. அப்புறமா கொஞ்சமா சீரகம். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். போட்டு சும்மா அப்படி வதக்கிடுவோம். ஓகே, இது நல்லா வந்து கொஞ்சம் சூடு, கொஞ்சம் நல்லா வெந்துச்சோ ஏதோ ஒன்று. அது இப்போ நம்ம வந்து போய் அரைச்சி ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நம்ம அதை போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? இதையும் நல்லெண்ணெய் அதை தான் ஊத்துறேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு நல்லெண்ணெய் ஸ்மெல்லே சுத்தமாக பிடிக்காது. இது கடல் எண்ணெய். நம்ம வீட்டு அம்மாக்களை பற்றி தான் தெரியுமே, மெயினாக தமிழ் அம்மாஸ். இதே நல்லெண்ணெயில் கடல் எண்ணெய் ஊற்றி வச்சு எங்கள் அம்மா எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாக ஊற்றிப்போம். செட்டிநாடுக்கு முக்கியம் எண்ணெய். எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியும். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கறி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த கல் நல்லா காஞ்சிது, ரெடியாக இல்லை, காயாமலே இருக்கு. இது கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே உப்பு போட்டுக்கலாம். வாசனை வருதோ இல்லையோ, கண் எரியுது.
வெங்காயம் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். தண்ணி வேணுமா? எனக்கு தண்ணி கொடுங்க. சிக்கன் போட்டுடலாம். அவ்வளோ வேணாம்மா, அவ்வளோ வேணும். தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் போட்டு மூடி வச்சுக்கலாம். குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ளமா. ஒரு வீடியோவை நிம்மதியா எடுக்க முடியுதா? ஒரு வீட்டில் ஒரு வீடியோ நிம்மதியா எடுக்க முடியுமா? புரியல. என்கிட்ட மைக்கும் இல்லை. சரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்பா அம்மா தான் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தாலும் எரியுதே முடியலப்பா. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இது வேகத்துக்குள்ள நான் வந்துடும் உங்களுக்கு இருக்கிற வீட்டுக்கு. చచ్చిపోమంటావా? చెప్పు. చచ్చిపోమంటావా? నాకు ఎందుకు ఇట్లా టార్చర్ పెడుతున్నాను చెప్పు. அதுக்குள்ள ரெசிபி சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுல வெசலில் வந்து அதாவது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து கொஞ்சமாக தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், சோம்பு. நான் சோம்பு தான் யூஸ் பண்ணேன், எனக்கு சீரகம் யூஸ் பண்ணல. அண்ட் அது கூட வந்து மிளகா 2, காய்ச்ச மிளகா 2. நான் காஷ்மீர் மிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மிளகா வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் தேங்காய் ஒரு 4 பல். அதுதான் சொன்ன 4 குட்டியாக பத்தை அந்த 4 பத்தை போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நீங்கள் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பவுடர் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சரியாக மிக்சிலியானு தெரியல. அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பொடியாக நல்லா பவுடர் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் இன்னொரு இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 டீஸ்பூன். அது நீங்கள் பண்ணுற அளவு பொறுத்து எவ்வளோ எண்ணெய்ன்றது. நிறைய பேருக்கு ஆயில் பிடிக்காது, நீங்கள் ஆயில் லெஸ்ஸாக கூட ஊற்றிக்கலாம், அது நாட் அ ப்ராப்ளம். அண்ட் அதில் வந்து கடுகு, சீரகம், சோம்பு கூடவே வந்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்ட அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை வதக்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குனீங்கன்னா அதுக்குள்ளே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவி விட்டுக்கோங்க. உப்பு தூவினீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் அந்த தண்ணி தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த அது என்ன சொல்ல தீயும் அப்படின்னாங்களே, அது பேர் என்னது, கருகருதா அது வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாகும். அண்ட் அது கூட வந்து இப்போ நல்லா சாட்டே பண்ண அப்புறம் லைட்டாக வந்து உப்பு போட்டிங்களா, அதுவும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி போட்டுருங்க. நல்லா வெந்தப்புறம் தக்காளி போட்டப்புறம் அதில் வந்து தக்காளி கொஞ்சம் லைட்டாக சாட்டே ஆன அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து செட்டிநாடு சிக்கனை எனக்கு காரம் அதோட பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சா மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாவை. இல்லைன்னா வந்து நீங்கள் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அதிகமாக போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண அந்த அரைச்ச வந்து அந்த பொடியை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து நான் எடுத்துருக்கிறது 1/4 கிலோ சிக்கன், 1/2 கிலோ சிக்கன் எடுத்தேன். அந்த 1/2 கிலோ சிக்கனை போட்டு வேக வச்சுட்ருக்கேன். அண்ட் இது முடிச்சப்பறம் எங்கள் அம்மாவோட சீக்ரெட் சிக்கன் மசாலா. இது வந்து எங்கள் அம்மா சிக்கன் குழம்புல மோஸ்ட்லி அதிகமாக போடுவாங்க. சூப்பராக இருக்கும். இட்ஸ் அ பெஸ்ட். எனக்கு எதுவும் ஸ்மெல் வர மாதிரி தெரியலை.
போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். பார்க்கலாம். இது கொஞ்சம் வெந்த அப்புறம் லாஸ்ட்ல வரும்போது தான் அந்த மசாலா போடணும். அந்த மசாலாவோட ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எங்கள் அம்மாவோட சீக்ரெட் மசாலான்றதுனால எங்கள் அம்மாகிட்ட கேட்டு தான் நான் கொடுக்கணும். எனக்கே தெரியாது இப்போ வரைக்கும். அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் செட்டிநாடு சிக்கன் ட்ரை பண்ணுறது. நான் இது வரைக்கும் வந்து சிக்கனே வந்து அந்தளவுக்கு செஞ்சதில்லை. ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன், பிரியாணி பண்ணியிருக்கேன், அண்ட் சிக்கன் குழம்பு ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். பட் வந்து இதுதான் செட்டிநாடு சிக்கன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை. அது கூட வந்து காலைல ஸ்வைப் பண்ணும்போது ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது அதில் வந்து செட்டிநாடு சிக்கன் செய்வது எப்படி அப்படின்ட்டு காமிச்சிருந்தாங்க. அது பார்த்தோன்னா சரி நமக்கும் சாப்பிட போல இருக்கே அப்படின்ற வேறு இது. அதனால் சாப்பிட்றோம். இந்த வாட்டி வந்து செஞ்சு இன்னைக்கு ஒரு பொட்டி சாப்பிடலாம். இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறம் நம்ம வந்து இந்த மசாலாவை போட்டு, அதாவது எங்கள் அம்மாவோட சீக்ரெட் மசாலாவை போட்டு இறக்கிடலாம். இது சீக்ரெட் மசாலாவான்னு தெரியல. நிறைய பேர் வீட்டில் இருந்தால் அது வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இல்லை. மேபி நிறைய பேர் இதை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்கலாம் ஆல்ரெடி. சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த இது குழம்பு சாப்பிட்டு எங்கள் அண்ணன் ஒரே வார்த்தை சொன்னோம், இதுக்கு எங்கள் ஆயா செஞ்ச குழம்பு நல்லா இருக்குடி அப்படின்னு போகிறோம். அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போ திறந்த உடனே ஸ்மெல்லு வேற லெவலில். எனக்கே இந்த இடத்து ஒரே பெருமையா இருக்கு. அது வரல நம்மளே எடுத்துக்க வேண்டியதான். பட் நைஸ் நைஸ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். வா, ஆவி பறக்க பறக்க நான் உட்காந்துட்டு இருக்கேன் தெரியுதா? ஓ, கலாய்கிறதானே கலாய்கிறதானே. வாசனை பறக்கலனாலும் தனியா வாசனை நல்லா வருது. இன்னைக்கு எவன் என் சமையலை சாப்பிட்டு சாவ போறான்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாவு டான்ஸ் தான் ஆடணும். வாங்க, உனக்குதான் தெரியுமே. ஆமா, எங்க அண்ணன் தான் சாவ போறான்னு நினைக்கிறேன். லைட்டா ஒரு பிடிச்சி சாப்பாடு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கழிச்சு பார்க்குறோம். வா, சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஐயோ, கை சுடுது. கதை முடிக்குமா? சும்மா அப்படி கலரி விட்டுக்கலாம். வாசனை அப்படியே கம கமன்னு வருதுங்க. உள்ள ஒருத்தன் சமைக்கிறாங்க. எதுக்குங்கிறேன், நம்மளுக்கு எதுக்குங்கிறேன். நம்ம குழம்புல இல்லாதது அவங்க இதுல இருக்க போகுது. எல்லா தாய்மார்களுக்கும் ஒண்ணு சொல்றேன், உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. சமைக்க தெரியும், துணி துவைக்க தெரியும், சாமான் துவைக்க தெரியும், துணி மடிக்க தெரியும், வீட்டை பெருக்க தெரியும், வாசல் பெருக்க தெரியும், ஏன் துணி வீட்டை துடைக்க தெரியும், வீட்டை கூட துடைக்க தெரியும், சாப்பாடு அடிச்சு உங்களுக்கு சமையல் செஞ்சு நல்லா வாயில வச்சு ஊட்ட கூட தெரியும். ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? இதெல்லாம் செஞ்சுட்டோம்னா அப்புறமா நீங்க என்ன சொல்லுங்க, வயசாகி போச்சு, எங்களுக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, மூட்டை வலிக்குது, எல்லாமே வலிக்கும் உங்களுக்கு. நாங்க சமைக்க தெரிஞ்ச ஆரம்பிச்ச உடனே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் வலிக்காது. நாங்கள் இப்போ வந்து சமையல் தெரியும் அப்படின்னு சமைச்சு காட்டிட்டோம்னா உங்களுக்கு கை வலிக்க அடிச்சிடும், கால் வலிக்காது. எல்லா அம்மாக்களுக்கும் அப்படியாட்டு தெரியாது, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அப்படிதான். அதனால நான் செய்யறதே நிறுத்திட்டேன். எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு துணி துவைக்க தெரியும், சாமான் துவைக்க தெரியும், துணி மடிக்க தெரியும், வீட்டை பெருக்க தெரியும், வீட்டை துடைக்க தெரியும், அப்புறமா கோலம் போட தெரியும். கோலம் வந்து 8 மணி கோலம், 9 மணி கோலம் எல்லாம் நோட்டை பார்த்து போடுவேன். ஆனால் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சமைக்கவும் தெரியும், எல்லாமே பண்ண தெரியும். ஆனால் வந்து எல்லா வேலையும் எங்கள் அம்மா என் தலையில் எங்கே கட்டிடுவாங்களோன்ற பயத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ கூட வந்து எனக்கு இந்த சமையல் பண்ண தெரியாதுன்ட்டு எங்கள் அப்பா சைட்லேருந்து எங்கள் அம்மா சைட்லேருந்து இப்படி பண்ணு, அது ஒன்றும் வதங்கலை பேர், இது ஒன்றும் வதங்கலை பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து தெரியும், அதான் தெரியல, காமிச்சிக்க மாட்டோம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி போட்டுடலாம். எங்க அம்மா சிக்கன் குழம்பா இருக்கட்டும், மட்டன் குழம்பா இருக்கட்டும், இந்த மசாலா மட்டன் குழம்பு இல்லை, மட்டன் குழம்புக்குலாம் எங்க அம்மா தனியா சீக்ரெட் மசாலா வச்சிருக்காங்க. இந்த மசாலா பொடியை வந்து நீங்க கடைசியில தான் போடணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்லேயே போட்டிங்கன்னா இல்லைனாலும் கொஞ்சம் இறக்கிறதுக்கு, அதாவது வந்து கொதிக்க ஆரம்பிச்ச உடனே போட்டிங்கன்னா கூட குழம்பு வந்து கொஞ்சம் கசப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நீங்கள் கடைசியில் தான் போடணும். புரியுதுங்களா? குழம்பு வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு.
டேஸ்ட் பார்த்துடலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம். நம்மளோட தாய்மார் வந்தோன்னு என்ன தெரியுமா சொன்னாங்க? மோது பார்த்துட்டு ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வரும். அது தனியாத்தூள் ஸ்மெல்ன்றது ஒரு தாய்மாருக்கு 20 வருஷமா சமைச்சு தெரியல. நம்ம என்ன பண்றது? இருங்க வரேன். நான் என்ன பண்றது? நம்மளோட சமையலுக்கு ஃபேன் பேஸ் அதிகம். நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம். சரி, நம்மளே முதல்ல டேஸ்ட் பார்ப்போம். ஏன்னா வந்து அப்புறமா அப்பாவி ஜீவன் ஒன்று கொள்ற பாவம் எனக்கு வேணும். பெஸ்ட் எவர். நான் செஞ்ச குழம்புங்களே இதுதாங்க. உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கு. போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். கைஸ், செட்டிநாடு சிக்கன் இஸ் ரெடி. எனக்கு கையை ஓடல, காலை ஓடல. சாப்பிட போலி இருக்கு. சாப்பிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிடுவோமா? சிக்கன் நல்லா டெண்டரியாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு. உடைச்சா உடையுது. இட்ஸ் நைஸ். ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து வேறு யாராவது கூட்டாரணும். பட் எங்கள் வீட்டில் யாருக்கும் வந்து இதுக்கான ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லை. மெயினாக எங்கள் அப்பா அம்மா வந்து அவங்க செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஸோ வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் இல்லை ரிவ்யூ கொடுக்கறதுக்கு. நானே செஞ்சு நானே கொடுத்துக்க வேண்டியதான். பட் வந்து நான் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சொல்லிடுவேன். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். கவலைப்படாதீங்க. ஓகே, கலந்தாச்சு. சாப்பிட்டு பார்த்துருவோம். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். எங்கே ஞாபகம் வந்துச்சு? நீங்கள் பொன்னேரி போனீங்கன்னா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பொன்னேரிக்கு போனீங்கன்னா, அங்கே நாயுடு மெஸ்ஸுன்ட்டு ஒன்று இருக்கும். 2 நாயுடு மெஸ் இருக்கும். அதில் வந்து கூரை இது போட்டு ஒரு நாயுடு மெஸ் இருக்கும். அங்கே செட்டிநாடு சிக்கன் இதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இந்த லைட்டாக உப்பு கம்மி அண்ட் மசாலா. எங்கள் அம்மாவோட மசாலா வந்து அதிகமாக போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு சிக்கன் வேவலான்றதுனால. ஸோ நீங்கள் வந்து மசாலா போடுறதுக்கு முன்னாடியே வந்து சிக்கன்லாம் வந்துருக்கான்னு எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் சில ஸ்டில் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதையும் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. மசாலா கம்மியாக போட்டுக்கோங்க, உப்பு அதிகமாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி மாதிரி வந்து மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா, பாய், லவ் யூ ஆல்.